இந்த பாருங்கம்மா, மாப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சு போடும்னு ஆனந்தி நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டா. அவ என்ன நினைப்பா நினைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லன்னு தானே போயிருக்கா. இதுக்கு மேல கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு கேவலப்படுறதுக்கு என்னால முடியாது. இதுக்கு ஒரே முடிவுதான், ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அத்து விட்டுருங்க. மான ரோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா என்ன அப்படி கூப்பிடாதையா. நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க. கோகிலா, நீங்க சும்மா இருங்க. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். எங்க அப்பாவை அந்தாள் இந்தாளுன்னு பேசுறீங்க, வாயா போயான்னு பேசுறீங்க. என்ன கேக்குற கால இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோகிலா, ஐயோ கோகிலா வேண்டாமா, நீ அப்படி பேசாதம்மா. கோகிலா, நீங்க சும்மா இருங்க. இந்த அம்மா பேசும்போது பெரிய மனுஷி மாதிரி நடந்துருக்காங்களா? இங்க நிக்கிறாளே இவள மாதிரி அடுத்தவ புருஷனை அடையணும்னு நினைக்கிறவ பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்காங்க இந்த அம்மா. அத்துவிடுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனந்தி அத்து விடுறத பத்தி அன்பு சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு மாமா வெளியே வரணும்ல. அன்பு மாமாவை வெளியே கொண்டு வராம இருக்கதானே அந்த மகேஷ் கூட சேர்ந்துட்டு பிளான் பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்த வக்கீல கூட அடிச்சு விரட்டினா உன் தங்கச்சி. நான் ஒன்னும் அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படல. நான் பிறந்தப்பவே அன்பு மாமாவுக்கு நான் தானே பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இடையில பூந்து என் மாமாவை உன் தங்கச்சி தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணிட்டு என் அன்பு மாமாவை ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருக்க விட்டுருப்பாளா? ஒரு நாள் வேணும்னா வந்து நிப்பா, ஒரு நாள் வேண்டானா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுவா. இப்ப மாமா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அன்பு மாமாவால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஓடிட்டா. குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி உன் தங்கச்சிக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப எவன் கூட ஓடினாலோ யாருக்கு தெரியும்? ஏய், என் தங்கச்சி பத்தி என்ன பேசுற? ஏய், யார் மேல கை வச்ச? ஓடி வெளிய. கோகிலா, துளசி, வீட்டுக்குள்ள வந்தனா அவ்வளவுதான் உனக்கு. கோகிலா, நீ உள்ள போ. எங்க விடுங்க. கோகிலா வேடாமா, சொன்னா கேளுமா. செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு எங்களையும் அசிங்கப்படுத்துறீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்கடி. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, அன்புவோட முகத்துக்காக தான் அமைதியா இருக்கேன், இல்லனா நடக்கிறதே வேற. எங்க நீ சும்மா இரு கோகிலா. அத்தை வாங்கத்த போலாம். ஏய், என் மேலையா கை வச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்னடி பண்ணுவ? வேணாம், என்ன பண்ணுவ? வேணாம் என்ன கோகிலா. பண்ணுவ சொல்லு. வேடாமா, விட்டுமா. கோகிலா, வேணாம், வேணாம், நீ உள்ள வா. சொல்லுடி, தைரியம் உள்ள இருந்தா. வாங்கறல. விடுங்க. கோகிலா, என்ன கோகிலா பண்ற? மாப்பிள்ள, இங்க என்ன மாப்பிள்ள நடக்குது? ஏதேதோ சொல்றாங்களே. போன கொடு. கோகிலா வேடாமா. மாமா, மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க மாமா. ஆனந்தி வந்துருவா, எதுவும் ஆகாது. நான் இங்க கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பேசுவேன். நான் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பதட்டப்படாம இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஐயோ ஆனந்தி, நீ எங்க போனியோ, என்ன ஆச்சோ உனக்கு? மிளகா புளி கருப்பா. என்ன கோகிலா, என்ன பண்ற? ஐயோ ஐயோ ஆனந்தி, எங்கடி இருக்க? ஐயோ. டாட், சத்யவதி ஆண்டி வீட்ல தானே இருக்காங்க? என்ன மகேஷ், வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா சத்யாவை தேடுற? என்ன விஷயம்? ஆண்டி இருக்காங்களா இல்லையா? இங்கதான் இருக்கேன் மகேஷ். மகேஷ், ஏன் சத்யாவை தேடுறேன்னு கேட்டதுக்கெல்லாம் எதுக்குடா கோவப்படுற நீ? நீங்க உங்க பையனை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். இவ்வளவு பரபரப்பா சத்யாவை தேடி வரானா, நிச்சயமா அந்த அன்பு ஆனந்தி சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். மகேஷ், பார்வதி சொல்றது உண்மையா? எனி குட் நியூஸ்? ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா? அன்பு ஆனந்தி விஷயத்துல ஏதாவது நல்லது நடக்காதான்னு தான் நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க விஷயத்துல கன்ஃபியூஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதை தவிர சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. கேட்டிங்களா? நான் சொன்னது இப்ப சரியா போச்சா?
மகேஷ் என்ன ஆச்சு? ஆனந்தி காணாம போயிட்டா. வாட்? காணாம போயிட்டாளா? எப்படி? என்னாச்சு? ஆண்டி, நடக்கிற விஷயம் எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தோணுது. ஆமாண்டா, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் யாராச்சும் பின்னால இருப்பாங்க. ஆனா யாருன்னு தான் கடைசி வரைக்கும் தெரியாது. Mom, will you please stop it? மகேஷ், அம்மா கிட்ட பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. டாட், அவங்க பேசுறது சரியானு நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ, இந்த சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்.